வேதத்தின் அனைத்து வாக்கு தத்தங்களும் நமக்கு உரியவைகள் தான். ஆனால் அந்த வாக்கு தத்தம் அப்படியே உங்க தலையில வந்து பலிக்காது. நான் உண்மையை சொல்லுகிறேன். ஏன் பலிக்காது? எல்லா வாக்கு தத்துக்கு முன்னாலேயும் ஒரு நிபந்தனை இருக்கிறது. உபாகம புஸ்தகத்தின் 28ஆம் அதிகாரத்திலே தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? இப்பொழுது நான் சொல்லுகிற இந்த கட்டளைகளுக்கு நீ கீழ்ப்படிந்தால் இந்த ஆசீர்வாதம் எல்லாம் வந்து உன்மேல் பலிக்கும். நம்ம அடிக்கடி நமக்கு கிடைக்கிற ஒரு வாசகம் என்ன தெரியுமா? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனம், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இந்த வார்த்தை யார் யாரை பார்த்து சொன்னது? தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொன்னது. எப்ப ஆசீர்வாதமாய் இருப்பார் ஆபிரகாம்? நீ உன் ஜனத்தையும் உன் இனத்தையும் விட்டு என்ன பின்பற்றி வா, அப்போ நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய்.